ஹலோ பெண்மணிகளே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மித்ஸ் கேஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் மஞ்சூரியன். வாங்க ரெசிபியை பார்க்கலாம். 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை. இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும்போதே சிக்கன் பீசஸை வெளியில் எடுத்துருங்க. இந்த கலரில் இருந்தால் போதும். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த சிக்கன் பீசஸை உங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியேவும் கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறதுனால பெருசாக காரமும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுடுங்க. இதை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் மஞ்சூரியனுக்கு தேவையான சாஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் விடுங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சம் கொடை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கேரட், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ளேம் ஹையில் தான் இருக்கணும். சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா கரிஞ்சு போயிடும். அடுத்தது இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்க்கறதுனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூட நல்ல கலர் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இதையும் கலந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வினிகர், கடைசியாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சீக்கிரமாக இது கட்டி ஆகிடும், அதனால கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கலந்து விட்டுட்டா போதும். ரொம்ப நேரம் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இதோட கிறிஸ்ப்னஸ் எல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் மஞ்சூரியன் ரொம்ப அழகாக ரெடி ஆயிருக்கு. இதை நல்லா சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணுங்கள், இல்லைனா அதோட கிறிஸ்பினஸ் போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை பிடிக்கலையா அப்படின்ற ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை எல்லாரையும் இன்னொரு அழகான ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பபாய், டேக் கேர், ஹாப்பி குக்கிங் அண்ட் கீப் வாட்சிங் மித்ஸ் கேஃபே.